ம். ஹாய், இன்னைக்கு வந்து கார்த்திகைக்கு வந்து கிழங்குல வந்திருக்கேன் சாமி கும்பிட்றதுக்கு, சாமிக்கு படைக்கிறதுக்கு. இந்த இது அந்த கிழங்குடி நெடுக்கு இந்த இதெல்லாம் அந்த கிழங்குடி தான். இன்னைக்கு கிள்ளி கொண்டு போய் சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க கார்த்திகைக்கு வந்து இந்த வரைக்கும். எல்லோரும் முழுசாக பாருங்கள். கிழங்கு இருக்கிற வரைக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல மண்ணாக இருக்குது. வேர் கீரமாக இருக்குங்க. இது என்னது சினிமாத்து கிடக்கு உள்ள பொத்துறாம தூரம் இருக்கு. கிழங்குல நோண்ட ஆரம்பிச்சிட்டான். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோ. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னது அது கிழங்கு இருக்கு. என்ன அந்த கிழங்கு மாதிரி தான் இருப்பாரு. வெள்ளை கலரில் தான் இருக்கு. அது நீ வெட்டின இடத்துல தான் இருந்துச்சு. மொளை இங்கே பக்கு நிறையா விட்டுருக்குமோ இங்கே வரைக்கும் வருது தெரியலையே. வெள்ளை கலர் தானே இருக்குது கிழங்கு. எல்லாம் இங்கே இருந்துக்கல நீ இந்த கிழங்கு இது அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது வேறு நிறைய முளைச்சிருக்கேன். வேறு இந்த இருக்கு ஸ்டீம். ஆமாம், அது மாதிரி தான் இருக்குது. எடுத்து வைக்கிறத எடுத்துகிட்டு போவோம். அந்த கிழங்கு மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய கிழங்கு கிள்ளிட்டு பார்த்தா தெரியும்ல. இந்த மாதிரி சின்ன கொடியில் இந்த இதில் இருந்துருக்குங்க. சின்ன கொடியில் இருந்த கிழங்கு இருந்துருக்கேன். மறுபடியும் அது மணக்கோடு போச்சுட்டோம். மறுபடியும் மலர்ந்து தரோம். எல்லாம் ஆழத்துக்கிட்ட எட்டி எடுக்கணும். இந்த கிழங்குடியெல்லாம் ஆழமாக இருக்கும். ஆமாம், பெருந்தூர் அறுவடை. ஏங்க சுத்தம் பண்ணிக்கிறான். அப்போ தான் கிழங்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தம்பியடி பாருங்கள் எவ்வளோ புதற்காடுன்னு. புதற்காடு விரதம் இருந்துட்டு கிளம்புல டயர்டாக இருக்கு. பட்னி அடக்கு. நீங்களாம் கார்த்திகைக்கு விரதம் எப்பயும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாநகரம் மனோரம் மாதிரி கிடக்கு. அதான் பிரான்ஸ் ஒரு வழியாக கிழங்கு இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கிழங்கு எடுக்கலாம். 2 அடி நோண்டியிருக்காரு. கிழங்கு காமி. இந்த கிழங்கு கொடி உள்ள அந்த வேறு. ஆமாம், அதே கிழங்கு இந்த இருக்குது.
இப்போதையும் கிழங்கு. இன்னும் கிழங்கு ஆழத்தில் போயிட்டுருக்கு. அது 2 அடி நோண்டிருக்கா, இன்னும் 5-6 அடி நோண்டணும். இன்னும் நிறையா தோண்டணும். பாருங்கள் எவ்வளோ ஆழத்து நிற்கிது, எவ்வளோ ஆழணும் கூடி. கிழங்கு தூர் இங்கே இருக்குது, தூரை விட்டு தள்ளி தான் நோண்டணும். தூருக்கு நோண்டோம்னா கிழங்கு எடுக்க முடியாது. ரொம்ப பொறுமையாக தோண்டணும், இல்லைன்னா கிழங்கு வீணாக போயிடும். அப்புறம் கிழங்கு வீணாக போகாது, சாப்பிடும்போது நறுன்னு இருக்கும். வெறும் மண்ணாக ஊற்றிக்கிறேன். சரி, கிழங்கு எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ ஆழத்தில் நோண்டியிருக்காருன்னு. கிழங்கு எடுக்க போகிறாரு. ஒரு வழியாக கிழங்கு வந்துருக்கு. ஒரு கிழங்கு நான் உள்ள கிளி இதான் கிழங்கு எடுத்துருக்கேன். சரியான கஷ்டமாக போச்சு. எவ்வளோ ஆழம் நோண்டிருக்கோம்னுங்க. எந்திரிச்சு நிற்பார் அப்போதைக்கு பாருங்கள். நல்ல கிழங்கா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஆழம்னு. ஒரு இடத்துல கம்பி வச்சு ரைட்டா எந்திரிச்சு நில்லு. எவ்வளோ ஆழம் பார்ப்போம். நான் பள்ளத்தில் ஆழம் தோண்டி இந்த கிழங்கு எடுத்துருக்கேன். என்ன இன்னமும் கிழங்கு யாருங்க எவ்வளோ தூர் இருக்கணும். ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. வீட்டில் கொண்டு போய் க்ளீன் பண்ணணும். இந்த ஃபுல்லாக இந்த தூர் தான். இன்னும் தூர் நிறையா இருக்குது. பின்னாடி நிறைய பேசிக்கிட்டே உண்டு. இன்னும் உள்ள ஆளாக இருக்குடா. இன்னும் ஆளாக இருக்குது. அடுத்த கிழங்கு மேலே பெரிய கிழங்கு, இந்த கிழங்கு இருக்குது. அந்த கிழங்கு எடுத்துரு. இதில் உள்ள எல்லாம் இந்த கிழங்கு இருக்குது. அங்கே தலைங்க எங்கே இருக்கும் பார்த்து எடுத்து உடச்சி எடுத்துரு. அதுக்கெல்லாம் கிழங்கு சைடில் இருக்குல்ல. ஒரு கிழங்கு கொஞ்சம் ஆழமாக இருக்கான்னு தெரியல. வெளியிட்டு எடுத்து பார்ப்போம். நீங்களும் அந்த கிழங்கு கிள்ளுவீங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வருஷத்தில் ஒரு நாள் கிள்ளுவோம். ஆமாம், கார்த்திகை அன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்காண்டி கிள்ளுவோம். இதை வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். பழைய கிழங்கு இதெல்லாம் பழைய கிழங்கு மச்சிருச்சு. போன வருஷத்து கிழங்கு யாருமே கில்லாம விட்டாங்க. ஆமாம், இந்த வருஷத்துல இந்த கொடி, இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு இனி அதை கிள்றான். ஆடுத கிழங்கு இல்லை, தூர தட்டி கொஞ்சோண்டு ஒடிஞ்சிருக்கு. இந்தா இதெல்லாம் மினிமம் 6 அடி நோண்டி இருப்பாங்க ஆழம். சரியான ஆழம். குழிக்கு நேராக போன மொபைல் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் ஆழம் கம்மியாக இல்லாமல் இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஆழம். இப்போ பாருங்கள் எவ்வளோ மண் ஊற்றிக்கணும். இங்கிட்ட 2 கிழங்கு நோண்டி வச்சது தான். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கிழங்கு வெட்டி முடித்தான். குழியை மறுபடியும் மூடிட்டுருக்கான். ஆமாம், நான் தான் வெறி கொண்டு இப்போ தான் இழுத்துக்கிட்ருக்கேன். இன்றைக்கி கிழமை கிழங்கு இருக்குங்களா, கிழங்கு பூரா கிழமை நல்லா இருக்குது.
இன்னைக்கு கிள்ளின கிழங்கு அப்படியே எடுத்து மூடி விடு நல்லா, உள்ளே எதுவும் விழுந்துடாம. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொடி. இந்த கிழங்கு கொடி அப்படியே வச்சுட்டான், பூரா தோண்டாமல் கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு கொடியை மட்டும் அப்படியே வச்சாச்சு. அடுத்த வருஷத்துக்கு கிள்ளுறது இது அப்படியே இருக்கும்.